எஸ்எஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். நாம எது ஒரு பதிவிட்டாலும் கருத்தோடு இருக்கணும்ன்றது எண்ணம். ஆனா இது ஒரு வாரமா பதிவிட முடியாம கொஞ்சம் நிதானமா பதிவிடுறதுக்காக வருந்துகிறோம். இந்த இடத்த பார்த்த உடனே நமக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இந்த பாட்டு பார்த்துட்டதுக்கு அப்புறமா முடிவு வியூவர்ஸ் கிட்ட விட்டுறோம். காதலிக்கிறேன் என்றாள், பின் கல்யாண தேதி நிர்ணயித்தாள். அதன் பின் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று கைதேர்ந்து நாடகமாடினாள். முடிவில் வாக்கு தவறிவிட்டாள். வந்த வழியே சிறுலிங்கள் என்றாள். நடக்காது நம் கல்யாணம் என்று கூறிவிட்டாள். கடைசியாக சென்று பார்த்தால் கல்லஞ்சக்காரி கண் உறங்குகிறாள். நம்பிக்கைக்கு துரோகமா? கல்யாணம் என்று மோசமா? கடைசியில் கண்ணுறக்கமா? ராஜா! உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. எங்க வைத்த கண்ணியர்க்கு மனமுடிக்க இதயமில்லை, மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனமுடிக்க இதயமில்லை. நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. எனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். இந்த பாட்டு இந்த இடத்துக்கு அவசியம் இல்லை தாங்க, இருந்தாலும் இதை போடணும்னு தோணுச்சு, அதனால பதிவிட்டு இருக்கிறோம். சுமார் மாதங்களுக்கு முன்னால சுமார் 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த ஃபைலைட் சர்க்கிள் புதுப்பிக்கப்பட்டது. இந்த புதுப்பிக்கப்பட்ட சர்க்கிளில் ஐ லவ் கேஜிஎஃப் அப்படின்னு ஒரு அழகிய போர்டு இங்கே நிறுவனாங்க. இந்த நிறுவனத்துக்கு அப்புறமா இந்த ஃபைலைட் சர்க்கிள் செல்ஃபி சர்க்கிளாக மாறிடுச்சு. நிறைய வைரல் ஆச்சு இந்த ஐ லவ் கேஜிஎஃப். வெறும் செல்ஃபி எடுத்ததுனால ஐக்கு வருத்தப்பட்டு ஐ ஆப்சண்ட் ஆகிட்டுக்குது. நிறைய செல்ஃபி எடுத்ததுனால ஜி ஆப்சண்ட் ஆகிருக்குது, அதாவது கோல்டு ஆப்சண்ட் ஆகிருக்குது. கோல்டே இல்லாத ஊருக்குள்ளே கோல்டு ஏன் எறியணும் அப்படின்றதுனால அது ஆப்சண்ட் ஆகிடுச்சுன்னு அவருக்கு தெரியாது. நாம் உடனே எல்லாரும் சொல்லிவிடுவாங்க எம்எல்ஏ சரியில்லை, எம்எல்ஏ பார்க்கணுன்னு. எம்எல்ஏ பார்க்குறது இல்லைங்க, நகரசபை எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி போனாலும் சரி, மாலை நேரத்தில் டோட்டலாக தங்கவயலில் இருக்கிற எல்லா நகர பகுதிகளையும் பார்வையிட்டு எங்கே விளக்கு எரியல, எங்கே விளக்கு எரிக்குதுன்னு பார்வையிட்டு அது ரிப்போர்ட் போட்டு அந்த ரிப்போர்ட் மேலே இமிடியேட்டாக ரெடி பண்ணணும். ஆனால் இந்த பாவம் ஜி இந்த இடத்துல இருள் சூழ்ந்து இருக்குது. அதே மாதிரி ஐ இருள் சூழ்ந்து இருக்குது. நல்ல வெளிச்சம் கொடுத்துன்னு இருந்ததுங்க. 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த சர்க்கிள் புதுப்பிக்கப்பட்ட சர்க்கிள். பிலிப்ஸ் பல்பு போயிட்டு நாம் எல்இடி பல்ப் வாங்கினா கூட 1 வருஷம் கேரண்டின்னு சொல்லி கொடுக்குறா, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறா. இது 6 மாதமோ 7 மாதமோ ஆயிருக்குது. இந்த மாதத்துக்குள்ளே இது ரிப்பேர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்டி வியூவர்ஸ் தினமும் நமக்கு ஒரு வாரமாக சொல்லின்னு இருந்தாங்க. நமக்கும் நேரம் கிடைக்காதனால இந்த இடத்த நம்ம ராத்திரி பதிவு செய்து இப்போ பதிவிடுறோம். இதை விட இந்த லைட்டு பதிவிட்டவங்களுக்காக குறைய சொல்லலை. இதை நிர்வாகம் சரியாக நிர்வகிக்கப்படுவதில்லை என்பது எங்கள் கருத்தாக உள்ளது. காரணம் என்னன்னா, பல கோடி செலவில், பல லட்சம் செலவில் நகரத்தில் இன்னைக்கு ஒளிமயமான ஒரு நகரமாக மாற்றப்பட்டு இருக்குது. ஆனால் நகரசபை நிர்வாகம் சரியான நடவடிக்கை இல்லாதனால, சரியான பார்வையிடுதல் இல்லாதனால தான் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுது. நகரத்தின் ஆரம்ப பகுதியான இந்த ஐ லவ் யூ கேஜிஎஃப் போர்டு உடனே சரி செய்யப்படணும்.
இன்னும் கூட நிறைய ட்ரோல் இருக்குங்க. அந்த ட்ரோலெல்லாம் போட்டு நாம் யாரையும் அவமானப்படுத்த விரும்பலை. அதனால் இமிடியேட்டாக நகரசபை இதை சரிப்படுத்தணும்னு சொல்லி எஸ்எஸ்டி நேயர்கள் சார்பாக வேண்டுகோள்.